சைடுல நிப்பாட்டு. This is no entry. அது இவ்வளவு பெரிய பஸ் போகுது, இது நோ என்ட்ரியா? இந்த நோ என்ட்ரியில நிறைய பேர் பார்த்திருப்போம். அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் லா என்னங்கறத கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நோ என்ட்ரில போனா ஃபைன் போடுவாங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா நோ என்ட்ரி ரோடு எப்படி இருக்கும்னு தெரியுமா? இருங்க நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட், அந்த ஜங்ஷன்ல நோ என்ட்ரிங்கிற சைன் போர்டு ரெண்டு பக்கமும் வச்சிருக்கணும், அதுவும் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்கணும். செகண்ட், கிளியரான ரோட் மார்க்கிங், நோ என்ட்ரின்னு ரோட்ல பெருசா எழுதி இருக்கணும். தேர்ட், ஒன் வேங்கிற சைன் போர்டு தேவையான இடத்துல கரெக்டா வச்சிருக்கணும். ஃபோர்த், ஆரோ மார்க், அதுவும் போற டைரக்ஷனை பார்த்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு ரோடு, இல்லைன்னா அது வெறும் தாரு. கண்ட இடத்துல பேரிகேட் வைக்கிற மாதிரி நோ என்ட்ரிலையும் ஒரு பேரிகேடை போட்டு இதை நோ என்ட்ரின்னு சொல்லி ஃபைன் வாங்கக்கூடாது. ப்ராப்பரான பிளான் பண்ண ரோடு தான் டிரைவர்ஸை வந்து கைடு பண்ணும் நோ என்ட்ரிக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு. இதெல்லாம் எதுவுமே நீங்க ஒழுங்கா பண்ணாம ஒருத்தரை மட்டும் பிடிச்சி ஃபைன் போடுறது வந்து நியாயமே இல்லை. வெறும் தாரை போட்டு அதை ரோடுன்னு சொல்லி எங்களை ஏமாத்தினது போதும். உங்களுக்கு உண்மையிலேயே ரோட்ஸ் சேஃபா இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அங்க ஒழுங்கா ரோட போட்டு அதுல நோ என்ட்ரில போன எல்லாருக்குமே ஃபைன் போட்டிருக்கணும். இவ்வளவு பெரிய பஸ் போகுது, இது நோ என்ட்ரியா? Government bus பா. அப்புறம் அது கவர்மெண்ட் பஸ்ஸுப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று சமாளிச்சிங்கல்ல, அதுக்காச்சும் ஒன்லி பஸ்ஸஸ்ன்னு சொல்லி சைன் போர்டு வச்சிங்களா? அதுவும் வச்சிருக்க மாட்டீங்க. இந்த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட், ரோட்ல இடைஞ்சலா இருக்கிற இந்த பேரிகேடெல்லாம் தூக்கிட்டு தேவையான இடத்துல சைன் போர்ட்ஸை வைங்க.